ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல வந்த லூத்தர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைக்கோ த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே சைக்கோக்கள் பலவிதமா இருக்கும்போது இந்த படத்துல வர சைக்கோவும் ஒரு விதமா இருக்கான். உதாரணத்துக்கு எஸ்.ஜி. சூர்யா ஒரு படத்துல சுருளி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ரொம்பவே சைக்கோத்தனமா சூப்பரா நடிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துல ஒரு சைக்கோவும் நிறைய பேத்த கொலை பண்ணி அவனோட வில்லத்தனத்தை காமிக்கிறான். இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஹீரோ ஜெயில வந்து தப்பிச்சு வந்து அவனை யாருன்னு கண்டுபிடிக்கிறத சூப்பரான த்ரில்லிங்கோட சொல்ற படம் தான் லூத்தர் தி ஃபாலன் சன். எப்படி இருக்குன்றத நம்மளும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில கிளீன் பண்ற வேலையை ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. இவரை நம்ம விக்டிம்னு வச்சுக்கலாம். அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அவருக்கு போன் வரும். இவரும் அட்டன் பண்ணிட்டு பேசும்போது அந்த சைட்ல இருக்கிறவங்க இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நான் சொல்ற இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு விக்டிமும் நீ சொல்ற டைமுக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டே சொல்லுவாரா. அதுக்கு அந்த சைடு உள்ள நபரோ, நீ வரலைன்னா பரவாயில்ல, உன் போன்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் அது போக உன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்ல, அதுக்கு விக்டிமும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே செஞ்ச வேலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இவரும் அவசரமா கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வெளியே நல்லா மழையும் பெஞ்சிட்டு இருக்குமா. இவர் போன பாதி தூரத்திலேயே ஆப்போசிட்ல ஒரு கார்ல ஒரு நபர் அடிபட்டு கீழே விழுந்த மாதிரி இருக்கும். இவரும் அதை பார்த்துட்டு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, அந்த சைடு இருக்கிறவங்களும் கார் பக்கத்துல போய் எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாரா. இவரும் காரை விட்டு இறங்கி அந்த கார் பக்கத்துல போய் நீங்க லைன்ல இருங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் பக்கத்துல ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்திருப்பாரு. அவரை பத்தியும் சொல்லிட்டு காருக்குள்ள முன்னாடி சீட்ல இருந்தவங்க பின்னாடி சீட்ல இருந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப கீழே விழுந்து கிடந்தவர் திடீர்னு எந்திரிச்சு விக்டிமோட பின்னாடில இருந்து அவரை தாக்கி அந்த இடத்துல அவருக்கு ஒரு கரண்ட் ஷாக்க கொடுக்க அப்படியே சீன் கட் ஆகி அப்படியே மறுநாள் அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஜான் லூத்தர். போலீஸ் ஆபிசரும் கூட அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவலை கேட்க, அதுக்கு அவரோட பாஸும் காருக்குள்ள இருந்த பாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனவங்களோடதும் இவ்வளவு நாள் ஒரு ஐஸ் பெட்டியில இருந்த மாதிரியும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஃபாரன்சிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டீடைல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதை ஷாக்க கேட்டுக்கிட்டே அந்த விக்டிம் எதுக்காக இங்க வந்தா, அவனோட நிலைமை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாஸும் எனக்கும் அதான் கேள்வியா இருக்கு, எதுக்காக அந்த நேரத்துல வேலையை விட்டுட்டு இவ்வளவு அவசரமா எதுக்காக இங்க வரணும், அது மட்டும் இல்லாம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிட்டு கடைசியில காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த நேரத்துல அவன் வந்ததுக்கான காரணம் யாராவது அவனை இங்க வர வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ அந்த இடத்துல விக்டிமோட அம்மா ஹீரோ வந்து பார்த்துட்டு என் பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் எங்களுக்கும் சரியா தெரியல, இது வரைக்கும் நாங்க பார்த்த கேஸ்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு விக்டிமோட அம்மாவும் என் பையனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும், நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஆறுதலும் சொல்லி அனுப்புறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் கூட்டத்துல இருந்து ஒரு நபர் பாக்குற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீன்லயே அந்த நபர் யாருக்கோ கால் பண்ணி விக்டிம் காணா போன கேஸ ஹீரோ தான் எடுத்திருக்கான், இந்த கேஸ்ல அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விக்டிம் அவனால கண்டுபிடிக்க முடியாது, ஹீரோ நம்மளோட வேலைக்கு ரொம்பவே இடைஞ்சலா இருப்பான், அதனால அவனை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாகணும், அவன் டியூட்டில இருக்கும்போது செஞ்ச நல்லது கெட்டது, அவன் டியூட்டில இருக்கும்போது லஞ்சம் வாங்கினது, அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மியூசியத்துக்கு வர்ற மாதிரியும் அந்த மியூசியத்துல ஒரு சிலை ரொம்பவே பார்க்க அருவருப்பா இருக்கு, அதை இவன் பார்த்து ரசிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதுல இருந்து இவனை நம்ம சைக்கோன்னு வச்சுக்கலாம். அடுத்த சீன்ல மீடியா ஃபுல்லா ஹீரோ மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் விழுகுது. ஹீரோ நிறைய லஞ்சம் வாங்கினதாகவும் அவரோட டியூட்டில இருக்கும்போது ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணதாகவும் அது போக எவிடன்ஸ் எல்லாம் இவரே மாத்தி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேல விழுந்து அதுக்காக தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸா பரபரப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த சைக்கோ சந்தோஷப்பட்டுட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி நம்மளோட வேலையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா ஹீரோ ஜெயில இருக்காரு. அந்த ஜெயில இருக்கிற முக்காவாசி குற்றவாளிகள் எல்லாரும் ஹீரோவால கைது செய்யப்பட்டவங்க. அதனால எல்லாரும் ஹீரோ மேல ஒரு கோவத்துல இருப்பாங்களா. ஹீரோவை எங்க கூட்டிட்டு போறதா இருந்தாலும் 2 போலீஸ் பாதுகாப்போட தான் கூட்டிட்டு போறாங்க. அப்படி இருந்தும் குளிக்கும் போது அவரு தனியா தானே இருப்பாரு. அதனால அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து அவரை போட்டு அடிக்க அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு விக்டிமோட அம்மாக்கு ஒரு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணும்போது அந்த சைடு விக்டிம் அழுதுகிட்டே என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இவங்களும் அந்த அட்ரஸ் போய் பாக்குறாங்க. அது ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கும். உள்ள போய் இவங்களும் விக்டிமா கூப்பிட்டுட்டே போவாங்களா. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்ட்டு இவங்களும் கால் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க கால் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியில இவங்கள மாதிரியே காணாம போனவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு இடத்துல மொபைல் ரிங் ஆகுமா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னன்னா அந்த இடத்துல காணா போனவங்க எல்லாரும் இறந்து போன நிலைமையில தூக்குல தொங்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த எல்லா பேரண்ட்ஸும் கதறி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துல போன் மூலமா தீ பரவி அந்த இடம் முழுவதும் எரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் கதறி அழுதுட்டு இருப்பாங்களா. இத வெளியில இருந்து ஒரு நபர் பார்த்து ரசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஆபீசரும் ஒரு அசிஸ்டன்ட்டும் வந்து பாக்குறாங்க. இவங்கள நம்ம லேடி ஆபீசர் அசிஸ்டன்ட்னே வச்சுக்கலாம். இந்த விஷயத்தை ஹீரோவும் ஜெயில இருந்து நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல லேடி ஆபீசர் அவங்க டீமோட ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அதுல நேத்து நைட்டு 8 பேர் அபிஷியலா காணாம
காணாம போயிருக்காங்கன்னு நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. சம்பவம் நடந்த பில்டிங்கோட ஓனர் பிரிட்டனுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் கில்லர் அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிருக்கணும். 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளவு நாளா இந்த பாடிஸ் எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க? அது போக இதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான பணம், நேரம், இடம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? இவ்வளவு தூரம் பக்காவா பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்கான். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த க்ளூமே நமக்கு கிடைக்கல. அதனால காணாம போன விக்டிம்ஸ்குள்ள இருக்கிற காமனான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இல்லற கண்டுபிடிச்சலாம். அதுக்கான வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு போக, இந்த சைடு ஹீரோ அவரோட செல்ல இருக்கும்போது அப்ப அவருக்கு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வருது. ஹீரோவும் அந்த லெட்டரை எடுத்து என்னன்னு செக் பண்ணும்போது அதுல 65.8 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். அந்த நம்பரை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்த ரேடியோல அந்த நம்பரை ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணும்போது விக்டிமை டார்ச்சர் பண்ணும்போது கதறி இருப்பார் இல்லையா, அந்த சவுண்ட் அதுல கேட்கும். விக்டிமோட சத்தம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சைக்கோ பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் கத்துனது விக்டிம் தான். அவனா என்ன தேடி வந்தா, நான் அவனை பிடிச்சிட்டேன். உன்ன கூட அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது பாத்திருக்கேன். நீ என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன். ஆனா உன்னால என்ன கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு காரணமே நான் தான். இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த பார்த்து உன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீ பார்த்து கஷ்டப்படுறதா என்னால ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெக்கார்டு முடிஞ்சு அங்க இருந்த போலீஸ் உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போக, அங்க போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது விக்டிமோட அம்மா. அவங்க வந்து ஹீரோ பார்த்துட்டு என் பையனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க வேற வேலை பார்க்க போயிட்டீங்க. என் பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கறத யார் மூலமாவது நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அன்னையில இருந்து உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து அவங்களோட காருக்கு போவாங்களா. போனதுக்கு அப்புறம் உங்களாலதான் இது சாத்தியப்படுச்சு. நீங்க இல்லைன்னா என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ. இவன் யாரு என்னன்னு தெரியாம இவங்கிட்டே அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் ஆகி ஜெயில ஹீரோ டிவி நியூஸை பார்த்துட்டு அவர் மறைச்சு வச்சிருந்த போனை எடுத்து லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க விக்டிமோட கேஸ் என்னோட கேஸ். அந்த சைக்கோ விக்டிம் இறந்தப்போ அலர்ன சவுண்ட எனக்கு ரெக்கார்டா அனுப்பி வச்சிருந்தான். அது போக தனியா எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜும் அனுப்பியிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு லேடி ஆபீசரும், நீங்க சொல்ற விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அனுப்பின அதே மெசேஜை எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சிருக்கான். அதாவது விக்டிமை கொலை பண்ண போது எடுத்த ரெக்கார்டை 8 ஃபேமிலிக்கும் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் எதுக்காக இதெல்லாம் அவன் தெரியப்படுத்தணும், எதுக்காக அவன் இதை எல்லாத்துக்கும் சொல்லணும், இதெல்லாம் இன்னுமா உங்களுக்கு புரியல. அவன் இதை விட ஏதோ ஒண்ணு பெருசா செய்ய போறான். அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான். எல்லாரோட கவனமும் அவன் பக்கம் போகணும்ன்றத நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. ஆனா லேடி ஆபீசரோ இந்த விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள வராதீங்க, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போனை கட் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ கிட்ட இருக்கிற போனை வாங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண, இந்த சைடு போலீஸ்க்கும் அந்த தகவல் போகுது. அப்படியே இந்த சைடு அடுத்து ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் இந்த விஷயத்துல எதுக்காக நான் உன்னை நம்பணும், நீ போலீஸா இருந்தப்பே நான் உன்னை நம்பல, இப்போ உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் இப்ப நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீயும் டிவில பாத்துட்டு தானே இருக்க, இதா உன்னால ஏத்துக்க முடியுதா, இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்காக உன்னோட உதவி தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரோட ஃப்ரெண்டோ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து ஹீரோ கிட்ட அந்த போனை வாங்கிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த ஜெயில ஹீரோக்கு தெரிஞ்ச 2 போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஜெயில இருந்து என்ன எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்காக இங்க ஒரு கலவரம் வரணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் நீ சொல்ற விஷயம் ஈஸியா இருந்தாலும் அதுல உன்னோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு, அதனால இது ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் அதை எப்படியாவது நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த உதவியை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் ஒத்துக்குறாங்க. அதன்படி அன்னைக்கு நைட்டு சிசிடிவி கேமரா வழியா ஒரு போலீஸ்காரரு அங்க இருந்த கைதிகளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அதுல ஒரு கைதி அவனோட செல்லுல தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்துட்டு அலாரத்தை ஆன் பண்ணி விட்டு அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் போக, இதை ஹீரோவும் பார்த்துட்டு அவரோட ரூம்ல அவரும் ரெடியா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு போன போலீஸ்காரவங்க அந்த கைதிய தூக்கு கயித்துல இருந்து கழட்டி அவனை கீழே இறக்குவாங்களா. அப்படி கீழே இறங்கினவன் உஷாராகி அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்தையும் அடிச்சு மட்டையாகிறான். அதுக்கப்புறம் அவனோட செல்ல இருந்து தப்பிச்சு மத்த செல்லுக்கு போய் அங்க இருந்த கைதிகளையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போய் அந்த ரூம் வாசல்ல பெட்ரோலை ஊத்தி தீய பொருத்தி வச்சிடறாங்க. தீய ஹீரோவோட ரூமுக்குள்ள பரவுமா. அந்த இடத்துல ஹீரோ அவரோட பெட்டை வச்சு அந்த தீ அவர்கிட்ட வராத அளவுக்கு பிடிச்சுக்கிட்டு இவங்க கதவு திறக்கிற அந்த சமயத்துல இவரும் அந்த பெட்டோட வெளியில வந்து குதிக்க, இதனால அந்த தீ யார் பொருத்தி விட்டாங்களோ அவங்க மேல திரும்ப பாயுது. ஹீரோவும் அந்த ரூமை விட்டு வெளியில வருவாரு. பார்த்தா அங்க இருந்த கைதிகள் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட பிளானே இதுதான். அங்க இருந்த கைதிகள் எல்லாருமே ஹீரோ மேல ஒரு கோவத்துல இருப்பாங்களா, அதனால இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஹீரோ மேல தாக்குதல் நடத்தினா மத்த போலீஸ்காரங்க எல்லாரும் இந்த கலவரம் உண்டானதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இதைத்தான் ஹீரோவும் எதிர்பார்த்திருப்பாரு. அதன்படி ஹீரோவை தாக்கி கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ நினைச்ச மாதிரி அவரை வேற ஒரு ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்காண்டி ஒரு வண்டியில வச்சு கூட்டிட்டு போவாங்களா. அப்படி போற வழியில இவங்களோட வண்டிய ஒரு வண்டி மடக்கி அந்த வண்டியில இருந்து ஒரு 4-5 பேர் கீழே இறங்கி அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் மிரட்டி ஹீரோவை ரிலீஸ் பண்ணி அவங்களோட வண்டிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. யாரு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு.
இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை தான் ஹீரோ போன்ல அவர்கிட்ட ஹெல்ப்பா கேட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு அந்த சைக்கோ கையில ஒரு பொகையோட ஒரு லேடிய வந்து மீட் பண்றான். அவங்கள பார்த்தா தீயில அடிபட்டது மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட போய் கையில கொண்டு வந்த பொகையும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சறான். இவங்க அந்த சைக்கோவோட வைஃப் போல. அவங்க கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் போன்ல டீனேஜ் பசங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ மீடியால சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த நியூஸ அவங்களுக்கு காமிக்கிறான். அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த சைக்கோ அவங்க கிட்ட நீ சொன்னது மாதிரியே நானு வெளிப்படுத்த போறேன், இந்த உலகமே என்ன பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை அவரோட சீக்கிரட்டான பிளேஸ்க்கு கொண்டு வந்து விடுறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட கார் இருக்குமா, அந்த கார்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீ செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க அவரும் அதை வாங்கிட்டு அந்த சைக்கோவை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் அவனை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போக அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு லேடி ஆபீசருக்கு ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த லேடி ஆபீசர் ஹீரோவோட பாஸை மீட் பண்ண போறாங்க. அவர் இப்போ ரிட்டையர்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹீரோ இந்த மாதிரி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு, அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே, அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்றது எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும், அதனால உங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த கேஸ்குள்ள அவரை வர வேணான்னு சொல்லுங்க. அதுவும் மீறி அவர் இந்த கேஸ்குள்ள வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணா எங்களோட டீம் அவரை ஷூட் பண்றதுக்கு கூட தயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஜெயில இருக்கும்போது ஒரு எஃப்எம் ஓட ஃப்ரீக்வன்சி கிடைச்சிச்சு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சியை ஸ்கேன் பண்ணி அது எந்த டவர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த டவர் இருக்கிற லொகேஷனுக்கு போறாரு. அப்படியே இந்த சைடு பாஸும் ஹீரோவோட செல்லுக்கு வந்து அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ அந்த லெட்டர் கிடைக்கும். அந்த லெட்டர்ல கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி அவரும் ரேடியோல கனெக்ட் பண்ணும்போது அதுல கில்லர் பேசுறதெல்லாம் கேட்குமா. அதை கேட்டுட்டு லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சைக்கோ ஹீரோ கிட்ட எஃப்எம் மூலமா கான்டாக்ட் பண்ணிருக்கான், நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை ட்ரேஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருப்பான், நீங்க அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அப்படியே இந்த சைடு ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வந்து அந்த டவர் இருக்கிற வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வருவானா, அவங்கிட்ட நீ தானே எனக்கு அந்த எஃப்எம் ரெக்கார்டு அனுப்புட அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஹீரோ பார்த்து பயந்து ஓடுவானா. ஹீரோவும் அவனை பிடிச்சி இந்த டிரான்ஸ்மீட்டர் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் பயந்துகிட்டு எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ டென்ஷன் ஆகி உங்ககிட்ட நார்மலா கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட அரக்கத்தனமா நடந்துட்டாதான் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாட்டோ மிஷினை வச்சு அவன் கண்ணுல குத்த போவாரா. சட்டுன்னு எதையோ யோசிச்சவரு நான் இப்படி நடந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தவங்க கண்ணை பார்த்தா அவங்க எப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியும், உன்னோட கண்ணை பார்த்தா நீ ரொம்ப டீசென்டான மாதிரி தெரியுது, ஒழுங்கு மரியாதை நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த நபரும் பயந்துகிட்டு எனக்கு இந்த டிரான்ஸ்மீட்டர் கொரியர் மூலமா தான் வந்துச்சு, அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட பர்சனல் விஷயங்களை வீடியோவா எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணா, அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் இந்த விஷயத்துல இருந்து அவனை தப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவனை பிடிக்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த நபர் கையில ஒரு போனை கொடுத்து அவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், அந்த மெசேஜ் இந்த போன்ல இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு போன் நம்பரை தான் அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு போலீஸ்காரங்களும் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்து தேட அதுக்குள்ள ஹீரோ எஸ்கேப் ஆயிருவாரு. அப்படியே இந்த சைடு சைக்கோ ஒரு மொட்டையனுக்கு கால் பண்ணி என்னப்பா நம்ம இடம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த மொட்டையும் எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் நம்மளோட வேலையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை சிஸ்டம்ல காமிக்கும் போது அந்த சிஸ்டத்துல நிறைய டீனேஜ் பசங்களை புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதை காமிச்சுக்கிட்டே அந்த சைக்கோ ஒரு உயரமான பில்டிங்குள்ள இருந்து கண்ணாடி வழியா ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்க பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ஆப்போசிட் பில்டிங்ல நிறைய டீனேஜ் பசங்க தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு சைக்கோ விக்டிமை செலக்ட் பண்றதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ற டிவி, அமேசான், அப்புறம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு விக்டிம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தனியா ஒரு லிஸ்ட் போட்டு அவங்கள கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இதை செய்யறதுக்காகவே அந்த சைக்கோ ஒரு டீமையே உருவாக்கி ஒரு ஐடி கம்பெனி நடத்துற மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கான். இதை காமிச்சுட்டே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ பாஸ்க்கு கால் பண்ணி எனக்கு அந்த சைக்கோவோட நம்பர் கிடைச்சிருக்கு, அவன் ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுவான், சோ நமக்கு அந்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதனால இந்த நம்பரை எனக்கு ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பாஸும் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த லேடி ஆபீசர் கிட்ட போய் ஹீரோ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த லொகேஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடி ஆபீசரும் ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து நம்மள வேற எங்கேயோ திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த பாஸும் ஹீரோ இந்த விஷயத்துல அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சு இதை நிறுத்தணும்னு நினைக்கிறான், நீங்க ஹீரோவை கண்டுபிடிச்சு ஜெயில போடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்க அப்படின்னா அந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த சைக்கோவை பிடிக்கிறது வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போவான், இதனால ஒரே சமயத்துல நீங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸும் போக அடுத்த சீனே ஹீரோ பாஸுக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பாஸும் அந்த லொகேஷன் இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு பக்கம் ஹீரோ போற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபாலோ பண்ணி போலீஸ்காரங்களும் போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த சைடு அந்த லொகேஷன்ல இருக்கிற உயரமான பில்டிங்ல ஒவ்வொரு பில்டிங் மேலையும் ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் அவங்க எல்லாரும் பயத்தோட அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அந்த சைக்கோ அந்த இடத்துல தான் இருப்பானா. கால் அட்டன் பண்ணி யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க
ஹீரோவும் உனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ பக்கத்துல போக ஹீரோ வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு நபரை கத்தி மனையில நிப்பாட்ட அந்த இடத்துல ஹீரோவும் சைக்கோ பார்த்து உன்னோட ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சைக்கோவும் நீ என்ன சொல்ற, இன்னும் என்னோட ஆட்டத்தை நான் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல பாப்பாரா. ஹீரோவும் இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல பார்க்கும்போது அந்த பில்டிங் மேல இருந்து ஒரு நபர் அங்க இருந்து கீழே விழுக இதை பார்த்துட்டு அந்த சைக்கோவும் சந்தோஷப்பட ஆனா ஹீரோக்கும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாம இருப்பாரா. அந்த இடத்துல ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ்காரங்களும் இவங்கள ரவுண்ட் அப் பண்ணலாம் நினைக்கும் போது ஒவ்வொரு பில்டிங் மேல இருந்து ஒவ்வொரு நபரை கீழே விழுந்துட்டு இருப்பாங்களா. இதனால அங்க இருந்த மக்கள் பீதி அடைஞ்சு அந்த சைடு இந்த சைடுமா ஓடும்போது அந்த பாதை வழியா வந்த வண்டிகள் அவங்க மேல மோதி அங்கேயும் ஒரு கலவரம் ஆயிட்டு இருக்கும். போலீஸ்காரங்களும் ஒரு வழியா எல்லாத்தையும் கடந்து ஹீரோவையும் அந்த சைக்கோவையும் லாக் பண்ணும்போது ஹீரோ கையை தூக்கிட்டு கீழே உட்காந்துறாரு. ஆனா அந்த சைக்கோவோ புடிச்சு வச்சிருந்த நபரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பானா. போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்து நிக்குமா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சைக்கோ ஓட ஆரம்பிக்க ஹீரோ சைக்கோ ஃபாலோ பண்ணி ஓட இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணி போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஓடுன சைக்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போவானா. ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது எந்த சைடு போயிருப்பான் அப்படின்னு தெரியாம இருக்குமா. அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் நிற்கும். ஹீரோவும் அந்த ட்ரெயின்குள்ள ஏறி பாக்குறாரு. எங்க அவனை காணமே அப்படின்னு சொல்லி இங்கிட்ட அங்கிட்ட பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ட்ரெயின் கிளம்பி போகும். அது போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயினோட தண்டவாளத்து வழியா அந்த சைடா போயிட்டு இருப்பானா. ஹீரோவும் பின்னாடியே போவாரு. ஒரு கடத்துல எந்த சைடு போனா அப்படின்ற ஒரு குழப்பம் வருமா. இவரும் அந்த இடத்துல நின்று எங்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குமா. இவரும் அந்த திசையை நோக்கி போகலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஹீரோவை சைக்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இவங்கள ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர அவங்க வர பார்த்துட்டு ஹீரோவும் சைக்கோவை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அந்த போலீஸும் ஹீரோவை பின்னாடி அடிச்சு அவர் அந்த சைடை தள்ளி விட்டு சைக்கோவை பார்த்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட அந்த இடத்துல அந்த சைக்கோ கையில வச்சிருந்த கத்தியை வச்சு போலீஸ ஒரு கீறிட்டு அவனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக அடிப்பட்ட ஹீரோவும் தடுமாறி எந்திரிச்சு அடிப்பட்ட போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துல இன்னொரு போலீஸ் வந்து ஹீரோவை லாக் பண்ண அப்ப ஹீரோ இவனுக்கு அடிபட்டிருக்கு, நானு ஹெல்ப் பண்ண போறேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்த போலீஸும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஹீரோ அடிபட்டவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ரத்தம் வர்றதை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த சைடு பின்னாடியே நிறைய போலீஸ் எல்லாம் வந்துருவாங்களா. இதை பார்த்துட்டு அடிப்பட்ட போலீஸ் ஹீரோவை பார்த்து நீங்க அந்த சைக்கோவை போய் கண்டுபிடிங்க, கூட இருக்கிற போலீஸ் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் என்ன பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிளம்ப சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்புறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு போன் கால் வருது. யார் பண்ணதுன்னு பார்த்தா அந்த சைக்கோ அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா, அவனால எனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்ச வேலை வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட்ட வில்லத்தனமா மிரட்ட இதுல இருந்தே அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கிட்ட லாக் ஆயிருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வருது. அப்படியே இந்த சைடு அந்த மொட்டை ஆன்லைன்ல ஏதோ ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சைக்கோ அவனுக்கு கால் பண்ணி நீ முன்னாடி போய் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு, எனக்கு இங்க இன்னொருத்தர பிக்கப் பண்ற வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த சைடு ஹீரோ பாஸ்க்கு கால் பண்ணி அடிபட்ட போலீஸ் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பாஸும் அவரை இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இந்த சைக்கோ விக்டிம்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாரா. அதுக்கு பாஸும் எங்களால இது வரைக்கும் அது எப்படின்னு தான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ பில்டிங் மேல இருந்து சில பேர் குதிச்சாங்க இல்லையா, அவங்கள பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லேடி ஆபீசர் அவங்கள பத்தி விசாரிச்சதுல அவங்களுக்கு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் வேலையிலையும் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் எல்லாரும் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நம்மள மாதிரி யாரா இருந்தாலும் சில விஷயங்களை வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். அது செக்ஸுவலா இருக்கலாம், இல்ல பினான்சியலா இருக்கலாம், இல்ல கிரிமினலா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் இன்டர்நெட்ல ஒரு சீக்ரெட்டான லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி சீக்ரெட் லைஃப வாழ்றவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த சைக்கோ அவனை தேடி அவங்கள வர வைக்கிறான். ஏன்னா அவனா தேடி போனானா அவன் மாட்டிக்குவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ விக்டிமா அவன் பிளாக்மெயில் பண்றது மூலமா விக்டிமே அவனை தேடி போறாங்க. விக்டிம் செய்த விஷயங்கள் வெளியில தெரிஞ்சு அசிங்கப்படுறதை விட சைக்கோ சொன்னதை கேட்டு நம்ம செத்துறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு லேடி ஆபீசரும் மத்தவங்கள தேடி இவன் போறது இல்ல, அதுக்கு பதிலா அவங்களோட பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், இவனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் எந்த பதில் சொல்லாம போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லேடி ஆபீசர் அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி நான் இங்க பிஸியா இருக்கிறதுனால உன்னை என்னால பிக்கப் பண்ண முடியாது, அதனால நீயே கால் டாக்ஸி புக் பண்ணி கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட பொண்ணும் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தண்ணி குடிக்க வருவாங்களா. அப்ப வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். இவங்களும் பயந்துகிட்டே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா தேடி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு சைக்கோ வந்து அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ விக்டிமோட அம்மாவை மீட் பண்ணி நானும் அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சிட்டேன், விக்டிமை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அந்த சைக்கோக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுதான் அவன் பிளாக்மெயில் பண்ணி விக்டிமா அந்த இடத்துக்கு வர சொல்லி விக்டிமும் அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சைக்கோவை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களோட லைஃப்லயும் அந்த சைக்கோ வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு விக்டிமோட அம்மாவும் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையாவது மீட் பண்ணீங்களா, உங்களோட லைஃப்ல யாராவது புதுசா வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு விக்டிமோட அம்மாவும் என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சப்போர்ட்டிங் குரூப்ல ஜாயின் பண்ணேன், அங்க ஒருத்தரை மீட் பண்ணேன், அவன் ரொம்பவே நல்லவன், என்ன மாதிரி அவனும்
அவனும் அவனோட ஒய்ஃப ஒரு மோசமான சூழ்நிலையில இழந்துட்டான். அதனால இந்த விஷயத்த அவனால செஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா இது அவனா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு அந்த சைக்கோ லேடி ஆபீசரோட பொண்ணை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாஸ் அந்த லேடி ஆபீசர் கிட்ட ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதுல அவங்களோட வாழ்க்கையில 40 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு நபரை சந்திச்சிருக்காங்க. அதுவும் சப்போர்ட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் மூலமா தான் எல்லாத்தையும் தனித்தனியா மீட் பண்ணிருக்கான். அவங்க கிட்ட அவனோட வைஃப் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி கதையை தான் சொல்லியிருக்கான். ஆனா வேற வேற பேர்ல வேற வேற தேதியில சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட லேடி ஆபீசரும் நல்ல ஒர்க் பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டீட்டெயில வச்சு அவங்களோட டேட்டா பேஸ்ல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி சர்ச் பண்ணி பாப்பாங்களா. அதுல சைக்கோவும் சைக்கோவோட வைஃபை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும். இதை பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வருமா. இவங்களும் அட்டன் பண்ணிட்டு அம்மா பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சைடு பொண்ணோட அழுகுரல் தான் கேட்குமா. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு வீடியோ மெசேஜ் கிடைக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல அவங்க பொண்ணை கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குமா. இதை பார்த்துட்டு அந்த சைக்கோவை என் பொண்ணை ஏதாவது செஞ்சேன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல அந்த சைக்கோ என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு லேடி ஆபீசரும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சைக்கோ இந்த விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும், வெளியில இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஹீரோட விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பொண்ணை உங்ககிட்டே திரும்ப கொடுத்துற அப்படின்ற மாதிரி விளத்தனமா மிரட்ட லேடி ஆபீசரும் வேற வழி இல்லாம பாஸ் கிட்ட வந்து ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பா இருக்கு, இந்த கேஸ்ல நீங்க இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்பே போதும், இதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்து நேரா ஹீரோக்கு கால் பண்ணி நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியா தான் இருக்கு, உங்ககிட்ட இதை பத்தி நானு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் மட்டும் தனியா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அப்பனா நானே இடத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாரு. அங்க போனது லேடி ஆபீசர் கிட்ட அவனை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அதுக்கு லேடி ஆபீசரும் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனோட பேரு சைக்கோன்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட வைஃப் அவனை விட்டு போகணும்னு நினைக்கும் போதுதான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கும் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போக அப்படி போகும்போதே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு லேடி ஆபீசர் கிட்ட அவங்க கிட்ட நீங்க எந்த விஷயத்துல லாக் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு லேடி ஆபீசரும் என்னோட பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் அவனுக்கு பயந்துட்டு அவன் சொன்னதை நீங்க செஞ்சாலும் உங்க பொண்ணை சும்மா விட மாட்டான், அவனுக்கு தேவையானதே அந்த பயம்தான், இப்ப வரைக்கும் உங்களோட பொண்ணு உயிரோட தான் இருக்கான், ஆனா அவனுக்கு தேவைப்பட்டா உங்க பொண்ணை அவன் கொலை கூட செஞ்சிருவான், அதனால நான் சொல்றதை கேளு, நிதானமா யோசனை பண்ணுங்க, ஒரு போலீஸா நடந்துக்கோங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த சைக்கோவை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல ஆனா அந்த லேடி ஆபீசரோ இதை பத்தி எதுவும் கேட்காம ஹீரோவை காரோட டிக்கிக்குள்ள போட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமானவங்க திரும்ப டிக்கி ஓபன் பண்ணி விட்டு இதை 2 பேரும் சேர்ந்தே செய்வோம், ஆனா நம்ம செய்யற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல யாரோ அவனுக்கு கீழே வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சைக்கோவோட வைஃபை மீட் பண்றதுக்காண்டி போறாங்க. அப்படியே இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு லேடி வந்து இந்த விஷயத்தை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல வந்து அந்த ட்ரைலரை போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் இந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அந்த லேடியும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன விஷயம் கரெக்டா தான் இருக்கு, 4-5 வாரமா காணா போனவங்களோட முகமும் இதுல வர்ற முகமும் ஒத்து போகுது, யூசர்ஸ் இதை லைவா பாக்குறாங்க, அது மட்டும் இல்லாம விக்டிமை எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கறத ஓட்டும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ட்ரெய்லரை பார்த்த அசிஸ்டன்ட்டுக்கு வாந்தியே வந்துருது. இந்த சைடு ஹீரோவும் லேடி ஆபீசரும் அந்த சைக்கோவோட வைஃப் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சைக்கோ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட ஹீரோ அவனை பத்தி எங்களுக்கு தெரியும், அவன் நல்லவன் கிடையாது, அந்த சைக்கோ உங்களை டெஸ்ட் பண்றதுக்காண்டி எங்களை அனுப்பிச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க, நிஜமாவே நாங்க ஒரு போலீஸ், உங்களோட இந்த நிலைமைக்கும் அவன் தான் காரணம்ன்றது எங்களுக்கு தெரியும், லேடி ஆபீசரோட பொண்ணை அவன் கிட்னாப் பண்ணியும் வச்சிருக்கான், அவன் ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்றான்னு மட்டும் தெரியுது, அதனால அவன் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த பயப்படாம உண்மையை எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தைரியப்படுத்த இதை கேட்ட அந்த வைஃபும் லேடி ஆபீசர் காதுல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. கட் பண்ணா லேடி ஆபீசர் அவங்களோட வீட்டுல பாஸ்போர்ட் சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோ பாஸ்க்கு கால் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்துல ஒருத்தரை மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, ரெட் ரூம்னு சொல்லி இதுக்காக ஒரு டீமே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நானும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அந்த விஷயத்த எனக்காக நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு பாஸும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் லேடி ஆபீசரும் எங்கேயோ போற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு பாஸும் வேற பக்கம் போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு சைக்கோ அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி லேடி ஆபீசரை பத்தி டீடைல் கேட்க அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும் அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ அவங்க அவங்களோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நார்வேக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சைக்கோவும் இந்த அட்ரஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவளை நீ கொலை பண்ணிரு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் கடைசியே செஞ்சா போதும், இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அசிஸ்டன்ட்டும் என்னால இதை பண்ண முடியாது, இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உனக்கு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா சைக்கோ பாதி தூரம் வந்துட்ட, உன்னால திரும்ப போக முடியாது, அதனால இந்த விஷயத்த நீ எனக்காக செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்ட அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவும் லேடி ஆபீசரும் கார்ல போயிட்டு இருப்பாங்களா. அப்ப லேடி ஆபீசர் ஹீரோ கிட்ட உன்னை பார்க்கும்போது ரொம்பவே டீசெண்டா தெரியுது, அப்புறம் எதுக்கு அந்த குற்றத்துல தான் நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்க
அதுக்கு ஹீரோவும் நான் பண்ணது வேற வழி இல்லாம தான் செஞ்சேன், அதுவும் என்னோட வேலைக்காக தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் அந்த சைக்கோவோட ஒய்ஃபை கொலை பண்றதுக்காண்டி கையில ஊசியோட அவங்க ரூமுக்கு வந்து குத்தலான்னு போகும்போது அந்த இடத்துல பாஸ் ஆல்ரெடி போலீஸோட அங்க நின்னுட்டு இருப்பாரா. அசிஸ்டன்ட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். பாஸ் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இவங்கள கொலை பண்றதுக்கு யாராவது வருவாங்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான், ஆனா அது யாருன்னு அவனுக்கும் தெரியாது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நீதான் சொல்லி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தா அந்த சைக்கோ சொன்னான்னு சொல்லி இவங்கள கொலை பண்றதுக்காண்டி இங்க வந்திருப்ப, ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட்டும் அழுதுகிட்டே நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ஊசியை அவரே போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அப்படியே இந்த சைடு ஹீரோவும் அந்த லேடி ஆபிசரும் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்த பாதையில பாதி தூரத்துல பனி சரிஞ்சு பாதையெல்லாம் மறைச்சிருக்குமா, இதுக்கப்புறம் கார்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்படி போகும்போது நடுவுல ஒரு நதி உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியா இருக்குமா, அது வழியா தான் அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது திடீர்னு ஹீரோ கீழே பாக்குறாரு, பார்த்தா அந்த நதி ஃபுல்லா நிறைய பிணங்கள் உறைஞ்சு போன நிலைமையில இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார்ல இருந்த டெட் பாடிஸ் எல்லாம் உறைஞ்சு போன நிலைமையில தான் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு அவங்களும் இவ்வளவு வருஷமா எப்படி அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த இடத்துல இந்த நதியில போட்டுதான் சைக்கோ பாடியை ஒரே வச்சிருக்கா அப்படின்ற ஒரு ஆன்சரை கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல லேடி ஆபிசரும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு வீடு இருக்குமா, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் ஒரே பிணங்களா இருக்கும். இவங்களும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஒரே ஒரு பிணத்தை தவிர மத்த எல்லாமே பொம்மையா தான் தொங்கும். அந்த ஒரு பாடிக்கு மட்டும் முகத்துல துணியை வச்சு மறைச்சு இருந்திருப்பாங்களா. இவங்க அதை பார்த்துட்டு தன்னோட பொண்ணு தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுவாங்களா. ஆனா ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க, இது உங்க பொண்ணா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல லேடி ஆபிசர் நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்ல ஹீரோவும் வேற பக்கம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு லேடி ஆபிசரும் அந்த பாடியோட கையில ஒரு டாட்டூ இருக்குமா, அதை பார்த்துட்டு இது நம்ம பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அந்த மொட்டையை லேடி ஆபிசரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த சைடு ஹீரோவையும் அந்த சைக்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை அடிச்சு மயக்கமாக்கி ஒரு சங்கிலியில கட்டி தொங்க விட்டுருப்பானா. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே கேமராவா இருக்கும். இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த சைக்கோவும் அந்த கேமரா முன்னாடி மைக்கெல்லாம் மாட்டி ஏதோ சொற்பொழிவுக்கு வந்த மாதிரி உங்களோட ஓட்டு எங்களுக்கு வந்துட்டே இருக்கு, நீங்க கேட்டது மாதிரியே விக்டிமை எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சர்ப்ரைஸ் தர விதமா ஹீரோவை வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரைலர் செஞ்சு காமிக்க போறேன், இதை பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஆபிசரே அந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த சைடு அவங்க பொண்ணைய உட்கார வச்சு அவங்க பொண்ணு பக்கத்துல அந்த மொட்டையை நிப்பானா. அவன் அந்த பொண்ணோட முகத்துல பிளாஸ்டிக் கவரை வச்சு மூடும் போது அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் வருமா. இதை பார்த்துட்டு அந்த லேடி ஆபிசரும் பொண்ணை ஒண்ணும் பண்ணிராத அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த சைக்கோவும் உன்னோட பொண்ணை இங்க இருந்து நீ கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தியை கொடுத்து ஹீரோவை குத்த சொல்ல, ஆனா லேடி ஆபிசரும் செய்ய மறுக்கிறாங்க. இதனால அவங்களோட பொண்ணை திரும்பவும் டார்ச்சர் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோ லேடி ஆபிசர் பார்த்து அவ சொன்னதை செய், என்னை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு உன் பொண்ணோட உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடி ஆபிசரும் வேற வழி இல்லாம ஹீரோவை குத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல லேடி ஆபிசரை உட்கார வச்சுட்டு ஹீரோ கையில ஒரு சுத்தியலை கொடுத்து லேடி ஆபிசரோட முட்டிங்கால நீ உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை காமிச்சுக்கிட்டு ஹீரோவும் கையில சுத்தியலை எடுத்துட்டு ஓங்கி அடிக்கலான்னு வருவாரா. அந்த இடத்துல அவரால் அதை செய்ய முடியாது. இவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கேமராவை பார்த்து இங்க நடக்கிற விஷயத்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களை கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும், உங்களோட ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே பார்த்த பாதி பேரு ஆன்லைனை விட்டு போயிடுறாங்க. உடனே சைக்கோவும் இந்த விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே இவன் சொல்றதை எதையும் நீங்க நம்பாதீங்க, இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அங்க இருந்த கேமரா எல்லாம் ஒன்னொன்னா ஆஃப் ஆயிட்டு இருக்குமா. அந்த இடத்துல ஹீரோ இந்த இடத்த பத்தி யாருக்கும் தெரியாது நீ நினைக்கிறியா, உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியும், அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, நீங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட நேரம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதனால போலீஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல சைக்கோக்கு முகமே மாறுது. அவ ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு ஹீரோ உனக்கு பல்ல கடிக்கிற பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலையா, நீ பதட்டமானா உன் பல்ல கடிப்பேன்னு சொல்லி உன்னோட ஒய்ஃப் சொன்னாங்க, அது சரியாதான் இருக்கு, இப்போ உன் மூஞ்சியை பார்க்கும்போது நீ நல்லா பதட்டப்படுறன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அவனோட மைண்டை டைவர்ட் பண்ண அந்த இடத்துல கூட இருந்தவன் ஹீரோவை அடிக்க வர இந்த கேப் யூஸ் பண்ணி அந்த சைக்கோவும் அந்த இடத்த விட்டு வெளியில போவானா. லேடி ஆபிசர் அந்த சைக்கோவை முதல்ல நீ போய் புடி, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சைக்கோ போகும்போது அவனோட மொபைல்ல அந்த ரூமை லாக் பண்ணிடுவானா. கரெக்டா அந்த ரூம் க்ளோஸ் ஆகிற நேரத்துல ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு. இந்த சைடு லேடி ஆபிசரும் அவங்க பொண்ணை கூப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரலாம் நினைக்கும் போது அங்க இருந்த மட்டும் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை போடும்போது அந்த ரூம் ஃபுல்லா பெட்ரோல் பரவி கொஞ்ச நேரத்துல அந்த ரூம் ஃபுல்லா பத்தி எரியற மாதிரி செட் பண்ணி விட்டுறான். அந்த இடத்துல ஒரு தண்ணி பைப் இருக்குமா, அதை வச்சு இவங்க தப்பிக்கலாம்னு நினைச்சு அது பக்கத்துல வர போகும்போது அந்த மொட்டை லேடி ஆபிசரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த சைடு எஸ்கேப் ஆன சைக்கோவை தேடி ஹீரோவும் பின்னாடியே வருவாரா. அப்படி வர வழியில நிறைய டீனேஜ் பசங்களை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கிறத பாக்குறாரு. இப்ப இவங்களை காப்பாத்துறத விட அந்த சைக்கோ பிடிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவை தேடி போக முன்னாடி போன அந்த சைக்கோவும் அவனுக்குன்னு ஒரு கார் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்திருப்பானா. அந்த கார் வழியா எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது பின்னாடி வந்த ஹீரோவும் அந்த
அந்த கார்ல ஏறிக்கிறாரு. காருக்குள்ள ஏறின ஹீரோ முதல்ல அவனோட போனை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சைக்கோ விடாம ஹீரோ போட்டு தாக்க ஆரம்பிக்க இதனால 2 பேரும் காருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அப்படியே இந்த சைடு லேடி ஆபீசரும் அந்த மொட்டையை சமாளிச்சு அந்த பைப் கிட்ட போக கொஞ்ச நேரத்துல அந்த இடமும் பத்தி எரிய ஆரம்பிக்குமா. இவனும் தீ பிடிச்சதோட லேடி ஆபீசரை தாக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல லேடி ஆபீசர் அவனை ஒரு எத்து விடும்போது அவன் திரும்ப தீக்குள்ளே விழுந்து தீக்கு இரையாகிறான். இவங்க மேல தீ வராத மாதிரி அந்த இடத்துல தண்ணி அடிக்கும் போது அதுல அவங்க சேஃப் ஆகுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் அந்த சைக்கோவும் காருக்குள்ளே சண்டை போட்டு போனாங்க இல்லையா. ஒரு கடத்துல அந்த காரு அந்த நதிக்குள்ள ஐஸ் கட்டியை உடைச்சு உள்ள விழுந்துருது. முதல்ல அந்த சைக்கோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு வெளியில வந்து அந்த நதிக்கு மேல வரலான்ட்டு மேல வருவானா. மேல ஃபுல்லா ஐஸ் கட்டி உறைஞ்சதுனால ஐஸை உடைக்க முடியாம உள்ளேயே மூச்சு திணறி அந்த சைக்கோ இறந்து போயிடுறான். இந்த சைடு ஹீரோ அவர் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கறத விட உள்ள மாட்டிட்டவங்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவோட போனை எடுத்து அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு வெளியில வரும்போது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால மூச்சு திணறி அந்த இடத்துல அவரும் மயங்கி விழுந்துடுறாரு. இந்த சைடு ஹீரோ அந்த டோரை அன்லாக் பண்ணதுனால லேடி ஆபீசர் இருந்த ரூம்ல ஃபயர் அலாரம் ஆன் ஆகி அங்க இருந்த தீயும் ஆஃப் ஆயிருது. இந்த ரூமும் திறந்துருது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. நதியில விழுந்த ஹீரோவையும் ரெஸ்கியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஹீரோவும் எந்திரிச்சிடுறாரு. ஹீரோக்கு லேடி ஆபீசரும் தேங்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்னதான் கில்லர் அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு இல்லையா, அந்த குற்றத்துக்காண்டி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. கண்ணு முடிச்ச ஹீரோவும் நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட கேட்க அதுக்கு பாஸும் இது ஒரு சேஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியில நிறைய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட காரு வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட பாஸும் உன்னை பத்தி எல்லா விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, தப்பிச்சு போனாலும் நீ நினைச்சத சாதிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ திரும்ப ஜெயிலுக்கு போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து உனக்கு புதுசா ஒரு வேலையை ஆஃபர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கார்ல இருந்து ஒரு நபர் வந்து உங்களை ஒரு முக்கியமான நபர் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பக்கத்துல போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னதான் ஹீரோ ஜெயிலே இருந்தாலும் கில்லரை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காண்டி அங்க இருந்து தப்பிச்சு வந்து கில்லரை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து அவரோட தண்டனையை ரத்து பண்ணிட்டு கவர்மெண்ட்டை திரும்ப அவரை வேலைக்கு கூப்பிடுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய், see you.